வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்ல ஒயிட் கலர்ல ஒரு ஆடு, 3 குட்டி ஆடு முழுக்குறேன். ஆமா, 3 மாதிரி என்ன மாதிரி? பொன்மரி தான். 3மே பொம்மரி தான். அது அதிர்ஷ்டம் தான் முழுக்குறேன். அப்ப அந்த ஆடு ஜனையான பிறகு 3 குட்டி போடும். எல்லாம் அப்ப 4 ஆடு எனக்கு வாங்கிட்டு போறீங்களோ? அந்த ஆடு 3 குட்டியா போடும். அந்த குட்டி புறா 3 குட்டி போடும், அடி போடும். 3 குட்டி தான் போடுவேன். ஆடு பல்லு எப்படிங்கயா? பல்லு நல்லா இருக்கு. பல்ல நல்லா சூப்பரா இருக்குண்ணே. சொன்ன விலை எவ்வளவு? சொன்னதுல 25 சொன்னாங்க. 23 ரூபா. 25. நீங்க பார்த்தது எவ்வளவு மதிச்சியோ? 23. 23. நீங்க மதிச்சது 23 தான். ஆமா, அதே மாதிரி வாங்கியாச்சு. குட்டி என்ன விலை போட்டியோ, ஆடு என்ன விலை போட்டியோ? ஆவரேஜா போட்டாச்சு. ஆவரேஜா 23 வாங்கியாச்சு. ஆமா. சரி, நமக்கு எப்படி லாபம் இருக்கும்? லாபம் இல்ல, வளர்ப்பு தான். வளர்ப்பு தான் இல்லையா? நம்ம என்ன அந்த 23 எத்தனை மாசம் எடுக்க முடியும்? அது சொல்லும் 6 மாசம் ஆகும். 6 மாசம் கண்டிப்பா ஆகுனே. எந்திரு போதியா? பிள்ளையர்த்தோம். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியா? வீட்டுல 4 கிடக்கு. 4 ஆடு கிடக்கு. சரி சரி சரி, ஓகே. நன்றி நன்றி நன்றி. ஆனா 3 குட்டி ஆடு பால் காணுமா? எப்படி? மாடு இருக்கு. மாடு இருக்கு. பால் காணலாம் குடுத்துக்கலாமா? வணக்கம். 2 கரும்பு ஒரு ஆடு. ரெண்டு பல்லு தான் உங்களுக்கு. ரெண்டு பல்லு தான். எத்தனை மாசம் சனையா இருக்கும்? இது 3 மாசம் சனை, அது 2 மாசம் சனை இருக்கும். அது 3 மாசம் சனை, அது 2 மாசம் சனை. ரெண்டுமே இளஞ்சன ஆடு தான் வாங்கிட்டு போறீங்கன்னா? என்ன விலை சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கியோ? நம்ம வியாபாரி தான், விக்கத்தான் செஞ்சிருக்கோம். விக்கதான் செஞ்சு கொடுத்துருக்கியோ? ரெண்டு எவ்வளவு கொடுத்துருக்கியோ? 23 ரூபா கொடுத்து. 23 எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டு வந்தியோ? நான் ஒரு 25 ரூபாய்க்கு கொண்டு வந்தேன். 25 கொண்டு வந்தே. ஆனா 23 தான் வித்துருக்கேன். அண்ணாச்சி தான் கொடுத்துருக்கோ? ஆமா, அண்ணாச்சி தான் கொடுத்துருக்கேன். எந்திரு போகுது அண்ணாச்சி எந்த வாங்கிட்டு போறாங்க? திருவேங்கடம் போறாரு. திருவேங்கடம் வாங்கிட்டு போறாங்களோ? இந்த ஆடு எத்தனை வருஷம் வச்சுக்கலானே? அப்படியே ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். 7-8 வருஷம் வச்சுக்கலாம். 2 குட்டி போடுமா, ஒரு குட்டி போடுமா? இது வந்து 3 மாதிரி ஆட்டு வந்து, அது 2 மாதிரி ஆட்டு வந்து. 3 மாதிரினா 3 குட்டி போடுமா? அப்போ ஃபர்ஸ்ட் இது மட்டும் 2 குட்டி போடும், அடுத்த 3 குட்டி போடுமா? சரி சரி சரி. சந்தை இருக்கு இந்த வாரம் விலைகள் அந்த பரவாயில்லாம இருக்கு. அதுக்காக மோசமும் கிடையாது. ரொம்ப இது இல்ல, அப்படிதானே? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆடு நீங்க தானே வாங்கிட்டு போனீங்க? மறுபடியும் நீங்க வந்திருக்கீங்களா? 2 குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க. 2 மாதிரி என்ன மாதிரினா? ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி. ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி, அப்படிதானே? ஆடு பல்லு எப்படி என்ன? அதுனே பல்லு 6 பல்லு. அப்படிதானே? சரி. சந்தையில வந்த உடனே எப்படி ஆடு வாங்க நினைச்சு வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்கன்னு? இதை விட பெரிய ஆடாவும் நினைச்சேன். சரி, அமையல. நீ சந்தையில ஆடு வரல. இந்த ஆடு தான் கொஞ்சம் அமைஞ்சிருக்கு, இதை வாங்கிருக்கீங்க. ஆனா குட்டி ஒரு போல வளர்த்துருக்கேன். பால் செத்தான ஆடா? இல்ல பல்லு சேரும்போது எப்படி ஒரு ரெட்டை குறுக்க ஆடாமா, பெரிய ஆடாமா? அப்படி இந்த அளவுக்கு இருந்தா குட்டி இந்த அளவுக்கு வளர்த்தா போதும். இந்த அளவு வளர்த்தாலே போதும், அப்படித்தானே? சரி, அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து கொடியாடு வாங்க காரணம் என்னங்கய்யா? அதை பத்தி சொல்லுங்க. எங்க பல்லை ஆடா இருக்கும். சரி, அதனால இந்த மாதிரி ஆடு வேணும்னு விரும்பி வாங்குறேன். சரி, விரும்பி வாங்குறீங்க. நமக்கு லாபம் இருக்கா லாபம் இல்லையா? அதை சொல்லுங்க. இருக்கு. லாபம் இருக்கு. முதல்ல எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியும்? இது இன்னும் ஒரு 3 மாசத்துல எடுத்துடலாம். கரெக்டா 3 மாசம் நம்ம எடுத்துடலாமா? எடுத்துடலாம். வீட்டுல இப்ப எத்தனை கொடியாடு வச்சிருக்கீங்க மொத்தம்? 4 ஆடு இருக்கு. 4 ஆடு இருக்கு. இது 5வது ஆடா வாங்கிட்டு போறீங்க. இன்னும் ஆடு வாங்க மாட்டீங்களா? இல்ல, மறுபடியும் வாய்ப்பு இருந்தா வருவோம். வாங்குவீங்க. கிடா இருக்கா? கிடா இருக்கா? இருக்கு. எத்தனை பல்லு கிடா வச்சிருக்கீங்க? இன்னும் பல்லு போடல. பல்லே போடல. பல்லு போடுற ஸ்டேஜ்ல இருக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மெஞ்ஞானபுரத்துல இருந்து வாரீங்க, அப்படிதானே? நம்ம மூலகரடி பக்கத்துல இருந்து வாரியோ? காத்தாங்குளம் பக்கத்துல இருந்து வாரீங்க. எல்லாம் தரமான ஆட்டா தான் வாங்கிருக்கீங்க. எல்லாம் சூப்பர் ஆடா வாங்கிருக்கீங்க. சரி, எல்லாம் 2 குட்டி ஆடு எல்லாம் அப்படி வாங்கிருக்கீங்களோ? அவரேஜ் என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? அவ்வளவு 8000 10,000. ஆடு எப்படி வாங்கிருக்கீங்க? ஆடு 15,000 20,000 20,000. குட்டி எல்லாம் நறுக்குன்னு வாங்கிருக்கீங்களா? இதனால அங்க இருந்து இங்க வந்து குட்டி வாங்குறீங்க, என்ன காரணம்? வளர்ப்புக்கு தான். வேலையாடு. இந்த குட்டி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நல்லா எத்து போட்டு மேயணும்னா நல்லா லென்த்தா இருக்கும். ஆடு வந்து ஆடு நல்லா இருக்கும். மேயும் நல்லா குட்டி நல்லா லாபம் கிடைக்குமா நமக்கு? இது ஒரு 6 மாசம் வளர்த்தாச்சு நல்லா தீன் போட்டோம்னா லாபம் கிடைக்கும். நம்ம ஏரியா குட்டி அந்த லாபம் கிடைக்காதோ? அது வந்து 6 வருஷம் வளர்த்தாச்சு 10 கிலோவுக்கு மேல தாண்டாது. இதுன்னு அப்படி கிடையாது. இது 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ ஒரு 50 கிலோ ஜம்முன்னு வளரும். ஜம்முன்னு வரும். சரி அதான் வாங்கிட்டு போறீங்க. ஆமா. விலை எப்படி இருக்கு எட்டயபுரத்துல? நல்ல பொருளுக்கு நல்ல வேலை. சரி, நம்ம லாபம் எடுத்துடலாம். முதல்ல எடுத்துடலாமா? எடுத்துருக்கானா நம்ம போறது தீனை பொறுத்து தான் இருக்கு. என்ன தீவனம் கொடுப்பீங்க? மேய்ச்சல் முறையா கை தீவனம்? மேய்ச்சலுக்கு போகும். காலையில மக்காச்சோளம், பருத்தி விதை, வேற சீரடிக்காய் போட்டு, பட்டாணி தூசி, இப்படி காஞ்ச தீவனம் வைப்போம். இதெல்லாம் வைப்பீங்கன்னா 21,000 வாங்கிட்டு போறீங்க, அப்படிதானே? ஒரு குட்டி 7,000 உள்ளது. கிடாமரிங்களா பொம்மரி எல்லாமே? கிடாமரி தானே? என்ன பிளான் வாங்கிட்டு போய் எத்தனை மாசம் வளர்க்கணும்னா? ஒரு 4 மாசம் தான். 4 மாசம் வளர்ப்பீங்கன்னா 4 மாசம் என்ன இறை கொடுப்பீங்க? கொலைதான். நம்ம காட்டுல உள்ள கொலைதான். கயிறு என்ன கொடுப்பீங்கன்னா? கையரம் கொலைதான். வேப்பங்கொலை வெட்டினாலே போதும், ஜம்முன்னு வளர்ந்துறேன். பொட்டு
அதான். இதான் கொடுப்பீங்க. சொன்ன 21 வாங்கிருக்கீங்க. கரெக்டா 4 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? என்ன 9 ரூபா 9 ரூபா. 9 ரூபா இருக்கும். ஒரு மாசம் நம்ம ஒரு 1000 ரூபாய் என்ன 1000 200 கிடைக்கும். வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கியோ? இல்ல இப்பதான் கொடுத்தோம், 4 குட்டி கொடுத்தோம். ஒரு 4 குட்டி வாங்குறது 3 குட்டி. எங்க இருந்து வரீங்கண்ணே? நாங்க ராமநாத் டிஸ்ட்ரிக்ட். ராமநாட்டுல இருந்து வரீங்க அப்படிதானே? 2 குட்டி ஆடு 2 குட்டி. ஜம்முன்னு இருக்க 2 குட்டி. என்ன குட்டினே? ஒன்னு கிடா குட்டி, ஒன்னு பொட்டை குட்டி. ஒன்னு ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி அப்படிதானே? ஆடு பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 4 பல்லு. ஆடு 4 பல்லு. நல்லா 4 பல்லு குறால் தானே? ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாமா? 10 வருஷம் வச்சுக்கலாம். எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணா ஆடை? 18,000 சொன்னாங்க. 18,000 சொன்னாங்க. பார்த்தது எவ்வளவு மதிச்சியோ? நாங்க மதிச்சது 15க்கு மதிச்சு 16க்கு முடிச்சிருக்கோம். 16க்கு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. ஓ சரிண்ணே. கொடியாடுல என்ன லாபம் இருக்குண்ணே நீங்க இதை வாங்கிட்டு போறீங்க? கொடியாடு எல்லாரும் விரும்புற காரணம் என்னண்ணே? கொடியாடு பார்க்க நல்லா இதா இருக்கும். நல்லா குட்டி வளர்க்கும். குட்டி நல்லா வளர்க்கும். லாபகரமா வளர்க்குமா? லாபகரமா வளர்க்கும். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 20 ஆடு இருக்கு. இதுக்கு நம்ம கிடா இருக்கா? கிடா இருக்கு. பெரிய கிடா வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன். சரி, ஓகே ஓகே ஓகே. இந்த டைம்ல பிபிஆர் ரூல்ஸ் எல்லாம் போட்டாச்சா? எல்லாம் நாங்க போட்டோம். எல்லாம் கரெக்டா போட்டோம். சரி, ஓகே ஓகே. நன்றி நன்றி. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை கொஞ்சம் வேகமா தான் இருக்கு. வேகமா தான் இருக்குண்ணே. செம்பரி ஒன்று வாங்கிருக்கீங்க உங்களுக்குண்ணே? ஆமா, செம்பரி ஒன்று வாங்கியிருக்கோம். இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அது 1500 வாங்கியிருக்கோம். 1500. சரி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சாமியத்துல இருந்து வரணும். சரி, 2 குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க. 2 மாதிரி என்ன மாதிரிண்ணே? ஒன்னு பொட்டை ஒன்னு கிடா. ஒரு பொம்மரி, ஒரு கிட்டா மாதிரி. ஆடுன்னு ஒரு 3 மாசம் இருக்கும் அப்படிதானே? ஆமா. சரி, ஆடு பல்லு எப்படிண்ணே? 6 பல்லு. 6 பல்லு குறால் தான் உங்களுக்குண்ணே? ஆமா. சரி, சந்தையில வந்தது எத்தனை ஆடு பாத்திருக்கீங்க? இந்த ஆடு வாங்கிட்டு போறீங்கண்ணே? ஏதாவது கொள்ளாடு பார்த்து இதை வாங்கியிருக்கோம். ஆமா, கொள்ளாடு பார்த்துருக்கு இதை வாங்கியிருக்கோம். இதான் வாங்கிருக்கீங்க. இந்த ஆடுல என்ன சிறப்பு இதை வாங்கிருக்கீங்க? என்ன காரணம்? என்னத்தே வந்துட்டோம்னு வாங்கியிருக்கோம். வந்துட்டு தான் வாங்கிருக்கீங்க. ஆமா. சரி, ஒரு வழியில சும்மா போக கூடாது. ஆமா. விலை எப்படி இருக்கு சந்தையில? விலை தீயாத்தான் இருக்கு. தீயாத்தான் இருக்கு. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 5 உருப்படி கிடக்கு. 5 உருப்படி. கொடியாடு தான் வச்சிருக்கீங்களோ? கொடியாடு தான் வச்சிருக்கீங்க. கொடியாடு லாபம் இருக்குமா ஐயா? என்னத்தே வளர்த்தா லாபம். வளர்த்தா லாபம் தானே. எந்த இருந்து வரீங்கண்ணே? மாட்டோம். சரி, 2 குட்டி வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. 2 கிடாமரியா பொம்மரியானே? ஒன்னு பொண்ணு ஒண்ணு கிடா. ஒரு கிடாமரி, ஒரு பொம்மரி வாங்கி எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? ஒரு 2 மாசம் குட்டி. 2 மாசம் குட்டியா இருக்கும். பால் கொடுக்கணுமா என்னமாண்ணே? பால் கொடுக்கல. பால் கொடுக்கல. கொடுக்க வேண்டாமா? ஓ, இறக்கடி குட்டி குட்டி தானா? ஆமா. சரி சரி சரி. எவ்வளவு விலை சொன்னாங்க 2 சேர்த்து? 6 ரூபா. 6 ரூபா வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் வளர்ப்பீங்கண்ணே? 5 மாசம் வளர்ப்போம். 5 மாசம் வளர்ப்போம். 4 மாசம் வளர்ப்பீங்க. 4 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? 4 மாசம் கழிச்சு 10 ரூபாய்க்கு போகும். 10 ரூபாய்க்கு போகும். என்ன கைத்து வணங்கண்ணே? வணக்கம் தம்பி. சூப்பர் புளியம்பு கிடா குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? காய் அடிச்ச மாதிரி இருக்குண்ணே? அவன் காய் அடிக்கல. காய் அடிக்கல. 4 மாசம் குட்டியா இருக்குமா? ஆமா, 4 மாசம். 4 மாசம் குட்டியா இருக்கும். ஜம்முன்னு பார்த்து வாங்கிட்டு போறீங்க. என்ன விலை சொன்னாவோ தம்பி? 10 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 8 ரூபாய்க்கு கேட்டு 8 ரூபாய்க்கு கேட்டு 9 ரூபான்னு முடிச்சு. 9 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் இருக்கு? 4 மாசம் முன்னால எதனால இப்பவே வாங்கியாச்சு? வளர்த்தா தான் ஒரு 15 கிலோ வரும். 15 கிலோ ஜம்முன்னு வரும். அந்த டைம்ல வேணா ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கும். எப்ப இப்படிதான் வாங்கல? 4 மாசம் மேல வாங்கி இப்படிதான். இன்னும் 10 நாள் கழிச்சு போனா இதே மாதிரி 11 ரூபாய் சொல்லுவாங்க. இதே மாதிரியே 11 ரூபாய் சொல்லுவாங்க. அதுதான் இப்பவே வாங்கியாச்சு. மன திருப்தி வாங்கியாச்சு. மன திருப்தியோட வாங்கியாச்சு. குட்டிலாம் எப்படி வரத்துட்டு இருக்கு? வரத்து இன்னைக்கு சுமார் தான். சுமார் அந்த அளவு விசேஷம் இல்லையோ? ஆமா. சரிங்க 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 சரி. பெரிய பெரிய மாதிரி ரொம்ப வருது. ஓ, பெரிய கிடா மாதிரியே அதிகமா வருது. அதிகமா வருது. வளர்ப்பு மாதிரி கம்மியா தான் வருதுண்ணே. வணக்கம். வணக்கம். சரியான முரட்டுக்கிட்ட அப்படிதானே? ஆமையா. பாக்க சம தோரணையா இருக்கு. கிடா பத்துல கிடா பல்லு எப்படி என்ன? அது 4 பல்லியா? 4 பல்லு கிட்டா தானே? ஆமையா. ஜம்முன் இருக்கு. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கயா? கோயிலுக்குயா? கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு விலை சொன்னாங்கயா? 30 ரூபா சொன்னாங்க. சொன்ன விலை 30. நீங்க பார்த்தது எவ்வளவு மதிச்சியோ? 24. 24. முடிச்சது எவ்வளவு முடிச்சிருக்கிய? அதான் 24. மதிச்ச விலையில முடிச்சாச்சுனே. ஆமா. பரவாயில்லையா? கரெக்டா வாங்கிட்டீங்களே. சரி, எத்தனை கிடா பாத்துருப்பீங்கயா? அத ஏகப்பட்டதை பார்த்தாச்சு. இந்த கிடால என்ன சிறப்பு வாங்கிருக்கீங்க? என்ன காரணம்? கிட்டா நல்லா ஜம்முன்னு உள்ள கிட்டா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும்? ஒரு 10 மாசம் குட்டி. 10 மாசம் குட்டியா இருக்கும். சொன்ன விலை எவ்வளவுண்ணே? அவங்க 28,000 ரூபாய் சொன்னாங்க. 26 வாங்கினேன். 26 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எந்திரு போதுனே? திருநெல்வேலி போகுது. திருநெல்வேலி போகுது அப்படிதானே? அண்ணே வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம். நல்லா புளியம்பூர் கலர் 2 கிடா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? ஏன்னா 8 மாசம் குட்டினே. 8 மாசம் குட்டியா இருக்கும். காய் அடிச்சா காய் அடிக்காதுண்ணே? காய் அடிச்ச குட்டி தான். காய் அடிச்ச குட்டி தான். வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. என்ன பிளானு? வளர்த்து விக்க. எத்தனை மாசம் வளர்த்து? ஒரு 6 மாசம் வளர்த்து. 6 மாசம் வளர்ப்பே. அதுக்கப்புறம் குடுப்பீங்களோ? ஆமா. என்ன கைத்தன குடுப்பீங்க? இந்த குட்டி வளர்ப்புக்கு ஜம்முன்னு ஏறி ஓட்டம் போட்டு அகத்திக்குள்ள வேற அரிசி, மக்காச்சோளம் கிரிமருந்து குடுப்பீங்களா? கொடுக்க முடியல. கிரிமருந்து கொடுக்க முடியும். போன கொடுக்கணுமோ? போனதும் இல்ல. ஏற்கனவே கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. சரி, 1 மாசம் கழிச்சு தான் கொடுக்குறோம். 1 மாசம் கழிச்சு. என்ன மருந்து குடுப்பீங்க? ஐட்டக் கொடுப்போம். ஐட்டக் தான் கொடுக்கணுமா எப்போதுமே? ஐட்டக் அது மாசத்து அந்த மாதிரி கொடுப்போம். ஓ, மாசம் மாதிரி கொடுப்பீங்க. பெரிய ஐட்டக், சின்னனா வேற மருந்து குடுப்பீங்களோ? ஆமா ஆமா. சரி சரி சரி. என்ன விலைக்கு போ? இது
வளர்த்தா இப்பமா இப்ப வாங்கின விலை எவ்வளவு? வாங்கினது 20,000 வாங்கியிருக்கேன். 20,000 வாங்கியிருக்கு. 5 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? 6 மாதம் குட்டி டபுளுக்கு ஆயிரும். டபுளுக்கு ஆயிரும். வளர்க்குற பொறுத்தா இருக்கு. இறக்க வளரும். இறக்கப்பட்டு வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்கண்ணே? வீட்டுல ஒரு 15 குட்டி இருக்கும். 15 குட்டி இருக்கு. ஆடு ஒரு லாபம் இருக்கா இல்லையாண்ணே? லாபம் இருக்கு, நார்மலான லாபம் இருக்கு. லாபம் இருக்கு. ஆமா, நல்ல பருங்கால தரம் வாங்கினா தான் லாபம் இல்லன்னா வேஸ்ட். எலி மூடை வாங்கிட்டு போன லாபமா? இதோட சின்ன குட்டி வேணா லாபம் கிடையாதோ? அது வீட்டுல இதே சைஸ் குட்டி தான் இருக்குது. 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க. ஜம்முனு ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி. கிடாமரியா பொம்மரியானே? ரெண்டுமே கிடாமரி. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்னா இது? இது 4 நாள் குட்டி. 4 நாள் குட்டி. 4 நாள் குட்டி. எதனால பொடி குட்டி வாங்கிட்டு போறேன்? என்ன காரணம்? பால் கொடுத்து வளர்த்தலாம் ஒரு பிளான்ல வாங்கிட்டு போறீங்க. மாட்டுப்பால் இருக்கா ஆட்டுப்பால் இருக்கா? மாட்டுப்பால் இருக்கு. எப்ப இப்படி வளர்த்த அனுபவம் இருக்கானே? வளர்த்த அனுபவம் இருக்கா? இந்த குளிர் டைம்ல குட்டி கொஞ்சம் இதா இருக்குமா? அதான் கேக்குறேன். இல்ல வளர்த்தலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சொன்ன விலை எவ்வளவுண்ணே? சொன்ன விலை 3 ரூபா சொன்னோம். முடிச்சது எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 3,500. 3,500 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போகுதுண்ணே? இது மறுக்கலாம்.